ஹலோ நண்பா, இன்ஃபினிக்ஸ் நோட் தான் நம்ம கையில் இருக்குது. எது லான்ச் ஆகுதோ இல்லையோ மாதம் இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் நோட்டுங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோனை வெளில எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதே ரிமூவ் பண்ணிடலாம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் இருக்குது. ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்மளே ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் பாக்ஸில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.95 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட் டாப்பில் ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா, டுயல் ஃபிளாஷ், ஸ்பீக்கர் கில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அப்படியே ரியர் சைட் பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சலில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. குவாட் ஃபிளாஷ் இருக்குது. அதுக்கு கீழே பாட்டமில் வந்து இன்ஃபினிக்ஸோட அந்த பிராண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரி கார்டு, 2 சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து 4G சிம் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன், இன்டகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் வந்து இருக்குது. டாப் சைடில் எதுவுமே எல்லாம் எம்டியா இருக்குது. பாட்டம் வந்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ், மைக், ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு டிசைன் தான். ஆனால் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் ரொம்பவே ஹைலைட்டாக தெரியுது இந்த கேமரா பம்பர் டிசைன் தான். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபோனோட சைஸ் வந்து பெரிய சைஸ், அதே மாதிரி வெயிட்டும் வந்து கூட ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக 2 கையில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட ஸ்க்ரீனுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 7 இன்ச் அப்படிங்கிறதுனால ஒரு டேப்லெட் சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர ஃபோன்ஸில் வர மாதிரி இதுலேயும் வந்து பஞ்ச் ஹோல் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்குது. ஸோ நாச்சோட அளவு வந்து ரொம்ப பெருசாக நல்லா டிஸ்டர்பாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. டிஸ்பிளேயோட வீவிங் ஆங்கிளை பொறுத்தவரை ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது. சன்லைட்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணியிருந்தா இன்ஃபினிக்ஸ் நோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருந்ததா, 720 பிக்சல் டிஸ்பிளே. ஸோ அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது பிக்சல் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போதும் நோட்டனோட கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி பிரைட்னஸோட அளவு அதிகமாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஓவரால் நோட்டனோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு முன்னாடியோட நல்ல ஒரு அப்கிரேடாக தெரியுது. இந்த ஃபோன் Android 11 XOS ஸ்கின்ல ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. XOS ஸ்கின் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பிளாட்வேர்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறையா தான் நம்மளால் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. ஆட்ஸும் வந்து அதுலேருந்து நிறையா வருது. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இந்த லான்ச்சரில் பீக் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மேலே கீழே 2 இடமும் வந்து பார்த்தீங்கன்னா டிம் ஆகிற மாதிரி, அதாவது பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன அதில் வருது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருக்கிற அந்த மோட வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்க்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மோட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். தண்டர் பேக் அப்படின்னு ஒரு புது மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை ஏதாவது ஒரு ஆப்பில் இருக்கும்போது நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மினிமைஸ் ஆயிரும். ஸோ அது சின்னதாக வந்து தெரியும். இன்னொரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் வந்து அதை பெருசாகிக்கலாம். வேணாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஓரத்தில் அந்த ஆப்பை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடும். டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை நோட் 7, நோட் 10 ரெண்டுலேயுமே வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நோட் 10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 ஹெர்ட்ஸில் டச் ரெஸ்பான்சிவ் ரேட் வந்து இருக்குது. அதனால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்சிவ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து நல்லாவே வந்து தெரியுது. பழைய இன்ஃபினிக்ஸோட நோட் சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென் வந்து உள்ளே வந்து இன்டகிரேட்டராக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண்ணெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல. அதனால் நம்மகிட்ட இருக்கிற பெண்ணில் வந்து இந்த மாதிரி ரப்பர் இது இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஏதாவது நம்ம வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும், ஏதாவது நம்ம டிராயிங் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பென் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். அதோட ரெஸ்பான்சிவுமே வந்து நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.0 GHz வந்து கிளாக் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே G80 ப்ராசஸர் இருக்கும்ல, அந்த ப்ராசஸர்லேருந்து கொஞ்சமாக ட்வீக் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் இது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தருது. நம்ம கேம் விளாடும் போதும் சரி இதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. பட் கேம் விளாடும் போது மட்டும் மைல்டான ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அக்யூரேசியும் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம கை வச்சு எடுக்கிறதுக்குள்ளே வந்து நல்லா ஆயிடுது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபாஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம எந்த ஆங்கிலேருந்து நம்ம ஃபேஸை காமிச்சாலும் உடனே வந்து நல்லா ஆகிடுது. கேமிங்னு பார்க்கும்போதும் இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹேங் ஆகிற பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. பட் கேம் விளையாடும் போது வந்து ஒரு மைல்டான ஒரு ஹீட் கிரியேட் ஆகுது. பொதுவாக யூஸ்வலாக எல்லா ஃபோன்லையும் கிரியேட் ஆகிறது தான். பட் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் அதிகமாக வந்து கிரியேட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்தளவு ஒரு 10 மணிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. அதுவே இப்போ ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சார்ஜ் பண்ணும்போது 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரில் 0 to 100 வர்றதுக்கு 2 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ சாம்பிள்ஸில் பாருங்கள்.
கேமரா பொறுத்தவரை 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட கேமரா இன்டர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்த ஃபோட்டோஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ Note 10 ஃபோனில் எடுத்த செல்ஃபி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சுத்தமாக வந்து சரியாக வந்து வேலை செய்யலை. அப்படியே ரியர் கேமரா வந்தோம் அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே நேரத்தில் நல்ல கலர் ரெப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஷார்ப்னஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு இமேஜுக்கு தேவையான எல்லாமே கரெக்டாக ரியர் கேமராவில் வந்து கிடைக்குது. Note 7 ஃபோனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா செல்ஃபி போர்ட்ரேட் அதோட பெட்டராக தெரியுது. அதுவே நார்மல் போர்ட்ரேட் இல்லாமல் நார்மல் செல்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா Note 7ல் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் Note 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தெரியுது. Note 7ஓட ரியர் போர்ட்ரேட் Note 10 ரியர் போர்ட்ரேட்டோட நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. டைனமிக் ரேஞ்சை பொறுத்தவரை பெரிய அளவில் வித்தியாசங்கள் வந்து தெரியல. இப்போ Note 7 Note 10 ரெண்டுலேயுமே வந்து 48 மெகா பிக்சல் மோடில் வந்து எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா Note 7ல் இருக்கிற 48 மெகா பிக்சல் மோடு வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Note 10ஓட 48 மெகா பிக்சல் மோடு வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஓவரால் இந்த ஃபோனோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து சொல்லலாம், நல்ல ஒரு ஹியூஜான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அவர் இதோட டிசைனுமே நல்லா இருக்குது. G85 ப்ராசஸர்லேயும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. டே டு டே யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங், இது எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ஃபோனை Infinix இந்தியாவில் 10,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது இதில் ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி இந்த ஃபோனை வாங்குறத வேணாங்கிறத முடிவு பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.